அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. நக்கீரன் கோபால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மக்களே, பொது வெளியில் இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கு. அந்த வழக்குலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நக்கீரன் கோபால் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் பேஷண்ட். அதே மாதிரி நக்கீரன் கோபால் வந்து இந்த மாயம், மந்திரம், தந்திரம், மாயாஜாலம் இந்த மாதிரி மந்திரவாதியாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாயாஜால வித்தைக்காரர் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படி தெரிஞ்சுக்க முடியுது, என்ன காரணம், டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நக்கீரன் கோபால், திரு சிவசுப்ரமணியன் அவர்கள், இவங்களும் என்ன பிரச்சனை நமக்கு தெரியும் மக்களே. அதாவது உங்களுக்கு வீரப்பன் அவர்களை முதல்ல போய் நேரில் பார்த்து ஃபோட்டோ எடுத்து அவங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு பேசி அதை இன்டர்வியூ எடுத்துட்டு வந்து நக்கீரன் அப்படிங்கிற பத்திரிகையில் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இருக்கக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்டாக சிவசுப்ரமணியன் அவர்கள் தான். ஸோ அவருக்கு இந்த கிரெடிட்ஸ் போயிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு ஈனத்தனமான செயலை செய்யக்கூடிய நபர் தான் நக்கீரன் கோபால். இப்போ இந்த ஈனத்தனமான செயல் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டுக்கு போயிடுச்சுன்றதை நீங்கள் பார்க்கணும் இல்லையா மக்களே. நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஹைகோர்ட்டில் போட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்கு, ஒரு சிவில் சூட்டு. இந்த சிவில் சூட்டில் வந்து காப்பிரைட் இஷ்யூ தான். இந்த காப்பிரைட் ஏன் போடப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திரு சிவசுப்ரமணியன் அவர்கள் அவர் எழுதக்கூடிய ஒரு புத்தகத்தில் இவர் எடுத்த அந்த சம்பவங்களுடைய ஃபோட்டோஸ் அண்டு அதில் வீடியோஸோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வந்து போற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால இது முழுக்க நக்கீரனுக்கும் எனக்கும் மட்டுமே சொந்தமானது, இதை திரு சிவசுப்ரமணியன் அவர்கள் வந்து போற்றக்கூடாது அப்படிங்கிறதுல இப்போது ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு. இந்த காப்பிரைட் கேஸ் தான் இன்றைக்கு ஒரு 2 days பேக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹியரிங்க்கு வருது. அந்த ஹியரிங்கில் நக்கீரன் கோபாலை கிராசிங் செய்திருக்கிறார்கள். என்ன யார் இருந்து வக்கீல் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் மக்களே. இந்த காப்பிரைட் கேஸில் நக்கீரன் கோபாலுக்கு அவர் தான் பெட்டிஷனர், இஸ் அ பிளைண்டிஃப். அவருக்கு ஆதரவாக திரு பி.டி. பெருமாள் அட்வொகேட் இருக்கார். திரு சிவசுப்ரமணியன் அவருக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ராஜேந்திரகுமார் அவர்கள் இருக்கார், ஹீ இஸ் அ கவுன்சில். ஸோ திரு அட்வொகேட் ராஜேந்திரகுமார் அவர்கள் நக்கீரன் கோபாலை கிராஸ் செய்கிறார். இந்த கிராசிங்னு சொல்லக்கூடிய பதில் இருக்குல்ல மக்களே, இந்த பதிலை வைத்தான் நம்ம என்ன முடிவுக்கு வர முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நக்கீரன் கோபால் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு புலனாய்வு பத்திரிகையோ கிடையாது. அவர் ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் பேஷண்ட்டு அப்படின்றது நம்ம தெளிவாக புலன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாயாஜால வித்தை, இந்த மந்திரம், தந்திரம், மாந்திரிகம் இதில் வந்து அதிகமான ஈடுபாடு கொண்ட ஒரு நபர் நமக்கு தெளிவாக தெரியுது. எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க மக்களே. ஒவ்வொரு எல்லா கொஸ்டின்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியல, ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 14 நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இஃப் ஐ சே யூ ஆர் ஆல்சோ எ பார்ட்டி டு தி அபவ் சூட் பிசைட்ஸ் யுவர் டாட்டர் ஹூ இஸ் தி ப்ரொடியூசர் ஆஃப் தி டாக்குமெண்ட்ரி கூசே முனுசாமி வீரப்பன். அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூசே முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணப்பட்டு ஜீஃபை கொடுக்கப்பட்டது. அந்த ஜீஃபையில் கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி இவர்களுடைய மகள் பெயரில் கொடுக்கப்பட்டது. அதில் நீங்களும் ஒரு பார்ட்டி தானே, எந்த சூட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே ஹானரபிள் ஹைகோர்ட்டில் வீரப்பனுடைய 2வது மகளான வித்யா அப்படிங்கிறவங்க ஒரு 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 சூட் போடுறாங்க. ஃபஸ்ட் மகள் சூட் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என் அப்பாவை பற்றி இப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணதில் எனக்கு எந்த ஒரு பணமும் கொடுக்கப்படவில்லைன்னு ஒரு சூட் போடுறாங்க. அந்த சூட்டில் கூட இருந்தது நக்கீரன் கோபால். அது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னா 7ஆம் தேதி வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருந்துச்சு. 7ஆம் தேதி ஈவினிங் கடைசி எவ்வளோ அமௌண்ட்டு வேணும்னு சொல்லி அது கோர்ட்லேயே வந்து அந்த சமரசம் பண்ணப்பட்டு 10 லட்சம் ரூபாயை கேஷாக கொண்டு வந்து கொடுத்தது நக்கீரன் கோபால். அப்போது அவங்க கேட்குறாங்க ஒரு கொஷினு, இந்த ஒரு சிவில் சூட்டை போட்டதில் நீங்களும் ஒரு பார்ட்டி தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னால் நக்கீரன் கோபாலையும் ஒரு பார்ட்டியாகத்தான் அங்கே போடப்பட்டு அவரும் பதில் சொல்கிறார் அந்த விஷயத்துக்கு. ஸோ அவர் தான் கடைசியாக வந்து அந்த பொண்ணுக்கு அவங்க, ஏன்னா அவங்க மகளே இவங்களாம் ஒன்று தானே மக்களே, 10 லட்சம் ரூபாய் வந்து லிக்விட் கேஷாக கொண்டு வந்து ஆன் கோர்ட்லேயே பணத்தை கொடுத்தது இவர் தான் கொடுத்தது. அதுக்கு பதில் என்ன சொல்லணும், ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லை போய் சொல்கிறாருந்தா இல்லைன்னு சொல்லணும். என்ன சொல்கிறாரு, ஐ டு நாட் ரிமெம்பர் because the world has turned topsy-turvy in between the 4 months. என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, எனக்கு ஞாபகம் இல்லை. டாப்ஸி டர்வி அப்படின்னா அப்சைட் டவுன் அர்த்தம். 4 மாதத்துக்குள்ளே இந்த உலகம் வந்து தலைகீழாக மாறி போகுது. ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறார்.
நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மக்களே, அவருக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்குது. அதாவது கஜினி படத்தை 5 நிமிஷத்தில் மறந்து போயிடும். இப்போ எவ்வளோ நிமிஷம் தெரில. 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு மறந்து போச்சு அவருக்கு. நாட் ரிமெம்பர் அப்படிங்கிறார். அது சொன்னால் கூட பரவாயில்ல, அது போய் சொல்லணும் எடுத்துக்க முடியுது. ஆனால் 4 மாதத்தில் உலகமே வந்து தலைகீழாக மாறி போச்சான். என்னத்த மாறுச்சு? ஒன்றும் மாறலையே. அவருக்கு மட்டும் ஏன் மாறுது தெரில மக்களே. அப்போ பக்கா பேஷண்ட் அவருன்னு தெரியுது. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமே மக்களே. அடுத்து பார்க்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எக்ஸிபிட் போட்டிருக்கிறாங்க. எக்ஸிபிட் P3 இஸ் ஷோன் டு த விட்னஸ். இன் எக்ஸிபிட் P3 in the second inner page it is stated that the cover photo and other photos are taken by the first defendant, is it not அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு P3 எக்ஸிபிட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் கவர் ஃபோட்டோவும் உள்ளே இருக்க ஃபோட்டோ, இந்த 2 ஃபோட்டோவும் எடுத்தது சிவசுப்ரமணியம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஆமான்னு பதில் சொல்கிறாரு. அடுத்து 2வது கேள்வி, கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தா கேட்குறாங்க. நக்கீரன் மேகசின் டேட்டட் April 14 to 16, 2018 இஸ் ஷோன் டு த விட்னஸ். அதை காமிச்சு கேட்குறாங்க. அட் பேஜ் 47 ஆஃப் திஸ் மேகசின் இட் இஸ் ரிட்டன் தட் இன் 1996 a person who had taken the video interview of Veerappan is none other than பிரதர் சிவசுப்ரமணியம். இஸ் இட் நாட் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாரு எஸ். நக்கீரன் மேகசின் டேட்டட் 14 to 16, 2018 இஸ் மார்க்ட் அஸ் எக்ஸிபிட் T3. அதாவது இவரே வந்து 2018ஆம் வருஷம் அவர் வந்து ஒரு தொடர் எழுதுகிறாரு. அந்த தொடரில் 1996ஆம் வருஷம் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜை எடுத்தது யாருன்னு கேட்டால் திரு சிவசுப்ரமணியம் அவர்களான்னு கேட்டதுக்கு ஒரு ஆமாம் அப்படிங்கிறாரு. மக்களே, இந்த 96ல் எடுக்கப்பட்ட அந்த 9 மணி நேரம் ஃபுட்டேஜ் அப்படிங்கிறதைத்தான் கூசே முனுசாமி வீரப்பனில் காட்டப்பட்ட ஃபுட்டேஜஸ். அந்த வீடியோவை முழுக்க எடுத்தது டைரக்ட் பண்ணது எல்லாமே யாருன்னு கேட்டால் திரு சிவசுப்ரமணியம் அவர்கள் தான். அவர் தான் காட்டுக்குள்ளே போகிறாரு, அவர் தான் உயிரை பணைய வச்சு போகிறாரு, அவர் தான் மொத்தமாக இன்டர்வியூ பண்ணுறாரு, மொத்தமாக எடுத்துகிட்டு வர்றது அவர் தான். ஆனால் அவர் எடுத்த ஃபோட்டோக்களை வெளியே அவர் புத்தகத்தில் காட்டுறதுக்கு கூட இது என்னுடைய மொத்தமான காப்பிரைட்ஸு, நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து வழக்கு போட்டிருக்கார். சரி, இது எல்லாருக்கும் பொருந்துமா இல்லையா? அடுத்த கூட கேள்வி நீங்கள் பாருங்கள் மக்களே. How many persons worked under you at the time when your publications were started? அதுக்கு சொல்கிற பதில் என்ன இருக்க முடியும்? அதாவது உங்களுடைய நக்கீரன் பப்ளிகேஷன்ஸை ஆரம்பித்த சமயத்தில் எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க கூட கேட்டேன். எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க கேட்டதுக்கு, நம்மலாம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அது இதுதான் ஒரே கம்பெனி அப்படின்னால் நம்மலாம் வந்து பெருமையாக ஞாபகம் சொல்லுவோம். இப்போ இந்த கம்பெனி நான் ஆரம்பித்தேன், இது ஆரம்பித்தப்போ எங்கள் கூட இருந்து 3 பேர் தான் இருந்தாங்க, அப்புறம் நான் டெவலப் பண்ண நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது யாருக்குமே மறக்காது, எந்த மனுஷனுக்கும் மறக்காது. இவருக்கு மறந்து போச்சு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மக்களே, ஹீ இஸ் அ பேஷண்ட், மெமரி லாஸ் பேஷண்ட். அவர் சொல்கிற பதில் ஐ டு நாட் ரிமெம்பர். அடுத்தது நான் சொன்ன பாருங்க ஒரு கேள்வி மக்களே. அதாவது முன்னாடி கேட்ட கொஷனுக்கு, இந்த 96 வீடியோவை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தது இவர் தான், சிவசுப்ரமணியம் வந்தார். ஆனால் திரு சிவா அவர்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் இதனை இவருடைய புத்தகத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் கேட்குறோம் அவுட்லைண்டாக பார்க்குறப்போ, ஆமாம் சார், சிவா அவர்கள் வந்து அவருடைய ஸ்டாஃப் தானே, அவர் தானே எடுத்துகிட்டு வந்திருக்காரு, எப்படி பயன்படுத்தலான்னு கேட்கலாம். அப்போது இந்த ஒரு ஃபோட்டோவை யாரும் பயன்படுத்தக்கூடாது, கரெக்டுங்களா? கரெக்டு. இந்த ஒரு ஃபோட்டோ பொதுவெளியில் இருக்கவே கூடாது, கரெக்டுங்களா? ஆமாம். அடுத்தது, இந்த ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் அப்படிங்கிறதை இவர் தான் இவருடைய கம்பெனிக்குள்ளே சிவசுப்ரமணியம் அவர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, எப்பா சிவா இங்கே வாங்க, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், நீங்கள் நேராக போகிறீங்க, இவரை மீட் பண்ணுறீங்க, இவர் உங்களை கூப்பிட்டு போவார், இவர் கூட போகிறீங்க, போய் எடுத்துகிட்டு மட்டும் வரீங்கன்னு சொல்லியிருந்தா ஓகே. ஆனால் நடந்த என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின்ஸை வரப்போது பாருங்கள் உங்களுக்கு. Witness is shown a book titled Challenge 2 யுத்தம் Part 1 at page 374. இதை காமிச்சிட்டாங்க விட்னஸ் கிட்ட. விட்னஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால். இஸ் திஸ் த புக் ரிட்டன் பை யூ கேட்குறாங்க அந்த கேள்வியை. அதுக்கு அவர் ஆமாம், பட் நவ் the technology has changed, people can insert pages inside the book as though written by me, therefore I doubt on this, I had written such a book titled Challenge 2 யுத்தம் Part 1. இதை ஏன் கேட்டாங்கன்னா மக்களே, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்துருவோம். In that book, page 374, you have written that during April 1993,
Sub editor Kamaraj has brought one small boy to your room and stated that brother Sivasubramaniam had photographed Veerappan and also interviewed him, and Siva had given him 3 rolls of photographs. Is it correct? I சொல்கிற பதில் I do not remember. எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்றதை நீங்கள் பார்த்துக்கங்க மக்களே. 2 கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கேன். அந்த பதில் நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துடைய பெயர் வந்து சேலஞ்ச் 2 யுத்தம் பார்ட் 1. இதுதான் அந்த புத்தகத்துடைய பெயர். இதில் 374வது பக்கத்தில் அவர் போட்டிருக்கார் ஒரு வார்த்தை. சப் எடிட்டர் காமராஜ் அங்கிட்ட வந்து ஒரு சின்ன பையனை கூட்டு வராரு. அந்த எப்போது 1993 ஏப்ரல் மாதம் அன்றைக்கி கூட்டு வராரு. இந்த பையன் வீரப்பனை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறாரு. இதில் மொத்தம் 3 ரோல்ஸ் இருக்குது, ஃபோட்டோகிராஃப் ஃபுல்லாக இருக்குது, இன்டர்வியூ பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இவர் நம்மளோட தொடருக்கு நம்ம போட யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு திரு காமராஜ் அவர்களை கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார் திரு சிவசுப்ரமணியம் அவர்களை டு நக்கீரன் கோபால். ஸோ அப்போது நக்கீரன் கோபாலுடைய நக்கீரன் பத்திரிகையில் திரு சிவா அவர்கள் அப்போது ஸ்டாஃப் கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ தான் அறிமுகமே ஆகுறாங்க. அவங்க அறிமுகம் ஆகிறப்பயே 3 ரோல்ஸ் ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃப்ஸையும் இன்டர்வியூ ஆஃப் வீரப்பனும் எடுத்து வச்சு ரெடியாக இருக்குது. அப்பொழுது திரு சிவா அவர்கள் அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் அவருடைய லிங்கை வச்சு அவருடைய சோர்ஸஸை வச்சு உள்ளே இன்டர்வியூ பண்ணுறதுக்கு போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த இடம்தான் நக்கீரன் பத்திரிகைன்ற ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது மக்களே. இதனை வேறு யாரும் எழுதலை. நக்கீரன் கோபாலே அவருடைய யுத்தம் பார்ட் 1 சேலஞ்ச் 2 அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு 374வது பக்கத்தில். இது நீங்கள் எழுதுனா கேட்டாங்களா? ஆமான்னு சொன்னாருங்களா? இந்த வார்த்தையை கேட்டதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வார்த்தை சொல்கிறாரு மக்கள். என்னென்னால், இப்போ இருக்க டெக்னாலஜியின் படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் நான் எழுதின மாதிரியே வார்த்தைகளை சேர்த்து வச்சு நீங்கள் உள்ள பேஜ் இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அது நான் எழுதின மாதிரியே தான் தெரியும். பட் இது எந்த டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகி போச்சுன்னு ஒரு கதையை விட்றாரு பாருங்கள் மக்கள். இதான் சொன்ன பாருங்கள் மக்களே. அதாவது நக்கீரன் கோபாலுக்கு மாயாஜாலம், வித்தைகள், மாந்திரிகளும் தெரியும் போல இருக்கு. அப்போது அந்த புத்தகத்தை கோர்ட்டில் தரக்கூடிய புத்தகத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்கிறதே ஏற்றுக்க முடியாத வாதம். ஏனென்றால் இப்போ 374வது பேஜினால் நீங்கள் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இன்சர்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னால் அந்த 374வது பேஜ் அப்படிங்கிறது இதுவரையில் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் மாறணுமா இல்லையா? ஜட்ஜ் என்னங்க அந்த அளவுக்காங்க வந்து யோசிக்காமல் இருப்பார்? ஒன்றும் இல்லை, அவர் கீழே உள்ள ஒரு நபரை கூப்பிட்டு, அப்பா இந்த புத்தகத்தை வாங்கிட்டு வாப்பா ஒரு காப்பினா கொடுக்க போகிறாங்க. ஒரு 10 காப்பி வாங்கிட்டு வச்சுருவாருங்களா? 10 காப்பி பிரித்து பார்ப்பாரா? 10 காப்பிலையும் அந்த 374வது பக்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரி மாறி இருக்க முடியுமா? ஏதாவது லாஜிக் பாயிண்ட் இருக்கா மக்களே? இல்லாம தெளிவாக தெரியுது பாருங்கள். அப்படி அந்த அளவுக்கு இது வரைக்கும் புத்தகம் வாங்கினவங்க, இது வரைக்கும் வாங்க போகிறவங்க எல்லார் இடத்துலையுமே இப்போ சிவசுப்ரமணியம் போட்டிருக்கிற சொல்கிற மாதிரி 374வது பக்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரி வார்த்தைகளாக மாறிவிடக்கூடிய மாயாஜாலம் தெரிஞ்சிருக்கா நக்கீரன் கோபாலுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ அப்படி மாயாஜாலம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நக்கீரன் கோபால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்தியா வல்லரசாகன்னு ஒரு மந்திரம் போட்டுருங்க. இந்தியா வல்லரசாக மாறிடும். எந்த அளவுக்கு கீழ்த்தரமான நபர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க நக்கீரன் கோபாலை பற்றி மக்கள். ஏதாவது இங்கே ஒரு கொஷின் இருக்குது, ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம சேனல் இருக்குது. நம்ம சேனல்லேருந்து ஒரு நபர் வராரு, வந்துட்டு அண்ணே இது வரைக்கும் யாரும் தொட முடியாத ஒரு நபர்னே, அவன் இன்டர்வியூ எடுத்து வந்திருக்கேன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பிடித்த ஒரு நபர் டாட்டா, ரத்தன் டாட்டா இருக்கார், நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன்னே ஃபோட்டோஸ் சொல்ல வச்சுக்கோங்க. சரி நம்ம சேனலில் போடலாம் வாங்கப்பா, நான் கூப்பிட்டு வரேன். போடுறாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழித்து அவர் வெளியே போயிடுறாரு. அவரோட புத்தகம் வச்சுக்கோங்களேன், ரத்தன் டாட்டாவோட 4 புத்தகம் வச்சுக்கோங்களேன். அந்த புத்தகத்தில் ரத்தன் டாட்டா போனது, வந்தது, பழகினது, சாப்பிட்டது, அந்த 1 full day ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையும் எதெல்லாம் வச்சுக்கணும் மக்களே. இப்படி எழுதக்கூடிய விஷயத்தில் இந்த ஃபோட்டோஸ் அவர் யூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாமே. யூஸ் பண்ணுறப்போ நான் இல்லை இதை நான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது நம்ம சொல்ல முடியுமா மக்களே? இது அவரின் உழைப்பு. ரத்தன் டாட்டாவை போய் பார்த்து பேசி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து அவர் அதில் அவருடைய ஃபுல் சோல், ஹார்ட் அண்ட் சோல் போட்டிருக்காரு. ரைட். இப்போ நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன் பாருங்கள். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். என்ன சார் இப்போது நக்கீரனுக்கு அதை கொடுத்தாச்சு அப்படின்னா அவர் தான் சொந்தமான விஷயம் தானே சார், எப்படி சார் பயன்படுத்த முடியும்னு கேட்கலாம் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு. கொஸ்டின் 44.
I put it to you that many persons have gone to forest and photographed Veerappan, and many photographs are available in plenty in social media, and whenever you had turned from the forest after meeting Veerappan, you used to conduct press meets and distribute the photograph to the various magazines and newspapers, right? Therefore you have lost the copyright. அது question answer பண்ணுறாரு அவரு. I deny. The photographs taken by the employees of the Nakiran was distributed to various media houses and was published with my permission, and it was done at our consent. I deny any rights to any persons who stole our properties like photographs and videographs and exploit for their illegal gain, which Nakiran magazine will never permit any day போட்டிருக்கார். சரி மக்களே, அடுத்த கேள்வி. Do you possess the capacity and sufficient knowledge to distinguish the photographs taken by other photographs from that of yours? Yes, to an extent I can see and say. இந்த கேள்வி நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் பாருங்க. அதற்கு பிறகு திரு சிவா அவர்கள் போனதுக்கு பிறகு பல நபர்கள் உள்ளே போகிறாங்க, காட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, உள்ளே போய் அந்த இன்டர்வியூஸ் எடுத்து சொல்கிறாங்க. பட் சிவா தான் முதல்ல செய்தவர் ஒன்று. ரெண்டாவது, இவரும் உள்ளே போயிட்டு வெளியே வந்த ஒவ்வொரு டைம் உள்ளே போயிட்டு வெளியே வந்த உடனே ஹி ஆர்கனைசஸ் அ ப்ரெஸ் மீட். அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த மொத்தம் ஃபோட்டோலாம் காட்டுறார், ஃபோட்டோ மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. ஹி டிஸ்ட்ரிபியூட்ஸ் த ஃபோட்டோகிராஃப்ஸ். இதனை மற்ற நிறைய பேர் அவங்களுடைய மேகசின்ஸில் எடுத்து போட்டுடுறாங்க, அவங்களுடைய பேப்பர்ஸில் போடுறாங்க. அண்ட் இது கூகுளில் தட்டினாலே அது மொத்தமாக வருகிறது. அந்த கூகுள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா திரு சிவா அவர்கள் ஒரு கேமரா வச்சு நின்று உட்காந்துருப்பார். ஸோ இது நீங்கள் காப்பிரைட்ஸ் இழந்துட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை நான் கொடுத்தாலும் என் கன்சர்னில் தான் போடுறாங்க அப்படிங்கிறாரு. இப்போ இங்கே ஒரு கேள்வி இருக்குது மக்கள், என்ன பார்த்தீங்கன்னா மக்களே, உங்களுடைய கன்சர்னில் போடுறாங்களோ போடலையோ இட் ஹஸ் பிகம் பப்ளிக் டொமைனில் அவைலபிளாக வந்துருச்சு. எப்போது சிவா மட்டும் இந்த ஃபோட்டோகிராஃப் மொத்தத்தையும் இவர் காப்பிரைட் ஓன்றுன்ற வார்த்தையை சொல்லலை. இந்த ஃபோட்டோவை நாம் எடுத்திருக்கோம், நாங்கள் போகிறப்ப இந்த ஃபோட்டோவை எடுத்தோன்னு அவர் சொல்கிறாரு அவர் புத்தகத்தில். இதுக்கு நான் தான் காப்பிரைட்ஸ் ஓனரு, நான் மட்டும்தான் பயன்படுத்தும் சொல்ல அவர். அப்படி சொல்லவும் முடியாது, பிகாஸ் இட் இஸ் கம் இன் த பப்ளிக் டொமைன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் சென்று எடுத்த ஃபோட்டோகிராஃபை ஒரு புத்தகத்தில் பயன்படுத்துவதற்கு நக்கீரன் கோபால் தடை போட்டு இப்படி ஒரு கேஸை போட்டிருக்காரு. கேட்டால் காப்பிரைட்ஸ் ஓன்டு பை நக்கீரன் அப்படின்னு சொல்கிறாருனால் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா மக்களே, சிம்பிள் ரீசன். அடுத்த உழைப்பில் நக்கீரன் கோபால் மாதிரி ஈனப்பிறவிகள் பெருமை எடுத்துக்கொள்கின்ற ஒரு ஈனச் செயல் தான் இந்த விஷயம். சிம்பிளிஃபைடு திங். யோசிச்சு பாருங்கள் மக்கள். இப்போ நான் சொன்ன கதைக்கு நம்ம வருவோம் திருப்பி. இப்போ நம்ம சேனல் ஒருத்தர் இருக்கார், டாட்டா போய் ஃபோட்டோ எடுத்து வராரு அப்படின்னால் அதனை நம்ம வெளியே விடுறோம். நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேருக்கு நம்ம வெளியிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 வருஷம் கழித்து அவர் புத்தகம் வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்தை எழுதுகிற பொழுது நான் டாட்டாவோடு சென்றேன், இங்கே சாப்பிட்டேன், இங்கே இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுகிறால் அந்த விஷயத்தை நாம் போயிட்டு இல்லை அதுக்கு நான் தான் ஓனரு, நீ ஏன் போடணும்னு நம்ம சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா? ஏன்னா அது அவருடைய உழைப்பு. ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு அது முறை யாரும் வீரப்பனை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறப்போ வீரப்பன் மீசை இப்படி தான் இருக்கும், உருவம் இப்படி தான் இருக்கும், சட்டை இப்படி தான் போடுவார் அப்படிங்கிறதே முறை ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டோ சிவசுப்ரமணியன் தான். அப்போது அவருக்கு அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நம்ம நினைப்போம். எவன் ஒருவன் அடுத்தவனுடைய உழைப்பை திருடுறான்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த நபருக்கு திறமை இல்லாமல் இருக்கும். அதாவது திறமை இல்லாத ஒருத்தன் ஒரு திறமையோ ஒரு நாலேஜோ ஒரு அறிவோ இல்லை நம்ம எப்போனா பேர் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோ இல்லாமல் இருக்கிறவன் தான் அடுத்த உழைப்பை திருடி அது ஏன் உழைப்புன்னு சொல்லிட்டு திருடுற வேலையை வச்சுப்பான். ஸோ இப்படிப்பட்ட திறமையற்ற ஒரு தன்னம்பிக்கையற்ற நாலேஜ் இல்லாத ஒரு தற்குறி தான் நக்கீரன் கோபால். திரு சிவா அவர்களுடைய உழைப்பை திருடி கொண்டு இதை நான் தான் பண்ணேன், காப்பிரைட் தான் வரும்னு சொல்லிட்டு இவருடைய உழைப்பை இவருடைய வாழ்நாள் சாதனை நினைக்கக்கூடிய விஷயத்தை ஒரு புத்தகமாக போடுற போது அந்த புத்தகத்தில் வரக்கூடிய ஃபோட்டோன்னு யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி இவர் எடுத்த ஃபோட்டோவே யூஸ் பண்ணக்கூடாதான். ஆனால் ஊர்லாம் யூஸ் பண்ணலாம், கூகுளில் தட்டினா வரும், அதெல்லாம் வரட்டும். கூகுள் யூஸ் பண்ணிட்டோம், யூடியூப்பில் யூஸ் பண்ணிட்டோம், யாரும் யூஸ் பண்ணிட்டோம், ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது. எடுத்தவரே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸை போட்டு இப்படி பார்க்கக்கூடிய நக்கீரன் கோபால் மாதிரியான ஈனப்பிரிவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க மக்களே. நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள் மக்களே, நக்கீரன் கோபால் அப்படிங்கிற நபர் ஒரு பத்திரிகையாளரோ இல்லை புலனாய்வு புலியோ கிடையாது.
ஹீ இஸ் அ பக்கா வேஸ்ட் மெட்டீரியல், கார்பேஜ், டோட்டல் கார்பேஜ். பொறாமை, ஈன எண்ணம், இது எல்லாம் படைத்த ஒரு டோட்டல் கார்பேஜ் தான் நக்கீரன் கோபால். இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராசிங் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நக்கீரன் கோபால் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அடுத்தவன் உழைப்பை திருடி சாப்பிடுகின்ற ஒரு ஈனப்பிறவி. அது மட்டும் இல்லை மக்களே, ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் பேஷண்ட், ஒரு ஞாபக மருதி கேஸ் மாதிரி காமிச்சிட்ருக்கார். மாயாஜாலம், வித்தை, மாந்திரிகம், மந்திரவாதம் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கார். இதெல்லாம் வந்து பேசுகிறது கோர்ட்டை ஏமாற்றுவதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு. எனக்கு தெரில, ஐ டு நாட் ரிமெம்பர், மறந்து போச்சு. சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு ஃப்ராடு, ஒரு கிரிமினலு, ஒரு 420 அது வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறான் மக்களே. சில பேர் பண்ணுறானுங்க. அவனை கூப்பிட்டு ஏன்டா பண்ண கேட்டால், தெரில சார், நான் போடல சார், அங்கே போனியா, மறந்து போச்சு சார்லாம் பேசுவான். இந்த மாதிரி ஒரு 3rd ரேட்டட் கிரிமினல் தான் நக்கீரன் கோபால் மாதிரியான ஈனப்பிறவிகள். அடுத்தவன் உழைப்பை திருடி சாப்பிடுகின்ற யாருக்கும் அவர்களுக்கு பெருமை என்பது சேரவே சேராது. கடைசி காலகட்டங்களில் எந்த பெருமையும் இல்லாமல் எப்படி இப்போ சவுக்கு சங்கர் வந்து எல்லாராலையும் தூற்றப்பட்டு எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு நபராக மாறியிருக்கானோ, அதே மாதிரி நக்கீரன் கோபாலும் மாறுவான், நோ டவுட். அதுக்கான கால் நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் மக்களே. ஒன்று நம்ம திறமையை வச்சு முன்னேறணும், இல்லையா திறமை இருக்கவனை முன்னேற்றி நீ முன்னேறணும். ரெண்டுமே இல்லாமல் அடுத்தவன் திறமையை பிடுங்கி தின்னு திருடி சாப்பிட நினச்சா அப்படின்னால் உனக்கு காலம் போய் சொல்கிறது தெளிவாக இருக்கும் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.